நம்ம இந்த வீடியோஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜிகாபைட்டோடைய மதர் போர்டு, அதில் SATA கனெக்டர் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போது அதனுடைய காம்போனன்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன். இது வந்து CMOS பேட்ரி. ஸோ CMOS பேட்ரின்றது ஒரு டைமிங்கு, ஸோ அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த CMOS பேட்ரியுடைய வேலையை. ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து சிப்பு. ஸோ இது வந்து மெமரி சிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஐசி மாரி தான். ஸோ இது வந்து மெமரி அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இதுக்கப்புறம் வந்து இது வந்து PCI ஸ்லாட்டு. ஸோ PCI ஸ்லாட்டு தெரியும், ஆல்ரெடி PCI எக்ஸ்ப்ரெஸ்ஸு எக்ஸ்ட்ராவாக வந்து கார்டு போடுறதா இருந்தால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் PCI எக்ஸ்ப்ரெஸ்ஸு. அதுக்கடுத்து வந்து இது வந்து சூப்பர் IO சிப்பு. சூப்பர் IO சிப்புனா வந்து இது வந்து 128 பின் இருக்கும், இல்லை 100 பின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுது. அது வந்து இன்புட் அவுட்புட்டு சீரியல் கனெக்டருங்கெலாம் வந்து அது மெயின்டைன் பண்ணுறது தான் அதனுடைய சூப்பர் IOவுடைய சிப்பு. இது வந்து PCI ஸ்லாட்ஸு ஆல்ரெடி சொல்லியாச்சு, PCI ஸ்லாட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த சூப்பர் IO சிப்பு இப்போ இருக்குது. அதான் சூப்பர் IO சிப்பு தான் வந்து அது என்னென்ன இன்டரப்ட் காணும்னா CPU ஃபேனு கூட இன்டரப்ட் ஆகும். அப்புறம் வந்து சீரியல் போட்டு பேரலல் போட்டு கூட. இது வந்து ஆடியோ பின்னு, இது வந்து USB கேபிள், USB கனெக்டரு. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து இது வந்து சாக்கெட்ஸு, ப்ராசஸர் சாக்கெட்டு வந்து உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு பின்ஸு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பவர் சப்ளை 22 பின்ஸு. ஸோ இது வந்து ரேம் ஸ்லாட்டு 2 ஸ்லாட்டு கொடுத்துருப்பாங்க. DDR 1, 2, 3 அதுக்கு மாடலுக்கு ஏற்ற மாரி. அதோட பின்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டில் பார்த்தாலே தெரியும், ரேம் ஸ்லாட்டுடைய பின்னும். அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸருடைய பின்ஸு எத்தனை பின்னு இருக்குது, அதோடைய பின் அவுட்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நெட்லேயே இருக்கும். இதெல்லாம் வந்து கோர் ப்ராசஸருடைய வோல்டேஜுடைய SMT காம்போனன்ட்ஸுன்னா வந்து அந்த ரெகுலேட்டர் இருக்குது. அப்புறம் வந்து அந்த 4 பின் கனெக்டர் இருக்குது, DC கனெக்டரு. அதுக்கப்புறம் வந்து கெப்பாசிட்ரு. ஸோ அதெல்லாம் வந்து அந்த கெப்பாசிட்டர்லாம் எதை மெயின்டெனன்ஸ் பண்ணுதுன்னா அந்த 12 வோல்டேஜ் ப்ராசஸரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து VGA போட்டு கொடுத்துறாங்க. ஸோ VGA வந்து 15 பின்னு இருக்கும் அதில். அது VGA வந்து அவுட்புட் சிக்னல்ஸு, அதாவது மானிட்டருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆடியோ அந்த போர்ட்லாம் இருக்குது. USB போர்ட் இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட்டு சைடு. ஸோ ஃப்ரண்ட் சைடில் வந்து பவர் பட்டனு, ரீசெட் பண்ணுறதுக்கு, LED லைட்டுக்கு, அப்புறம் 2 USB கனெக்டருங்கெலாம் கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட் பேனலில். ஸோ அதெல்லாம் இருக்கும். இது வந்து சாக்கெட்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இதெல்லாம் வந்து SMT காம்போனன்ட்ஸு, அந்த பவர் சப்ளையோடைய மெயின்டெனன்ஸுடைய காம்போனன்ட்ஸு, கெப்பாசிட்டரு அதெல்லாம் தான். அதுக்கப்புறம் வந்து SATA ஃபஸ்ட்டு சொல்லியாச்சு. SATA கனெக்டரு, டேட்டா கனெக்டரு, அதாவது செகண்டரி ஸ்டோரேஜ் ஹார்ட் டிஸ்குடைய கனெக்டரு அது. அதுக்கப்புறம் பவர் சப்ளை அதுலேயும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ப்ராசஸர் ஸ்லாட்டு தான் முக்கியம். ஸோ ப்ராசஸர் ஸ்லாட்டு எத்தனை பின்னு இருக்குது, அது எத்தனை பின்னோட்டெலாம் பார்த்துக்கணும். இப்போ வந்து அது ப்ராசஸரை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணாத வச்சுருக்கேன். இது வந்து பேக் சைடு பேனல். ஸோ மதர் போர்டியோடைய பேக் சைடு. ஸோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த லேயர்ஸ்க்கெலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் 3 லேயர் கொடுத்துருப்பாங்க மதர் போர்டில். சில்க் லேயரு, மாஸ்க் லேயரு, ரூட்டிங் லேயரு. ஸோ அந்த பேர்லாம் வரதுலாம் வந்து சில்க் லேயர்னு சொல்லுவாங்க. ரூட்டிங் லேயர்னால் வந்து ஒரு கனெக்டர் இன்புட்டு சீரியல் இல்லைன்னா பேரலல் இன்புட்டு அவுட்புட் கனெக்டர் இருக்குதுன்னா அந்த கனெக்டர்லாம் எந்தெந்த அப்பு கூட கனெக்ட் ஆகிருக்கணும், எந்தெந்த சிக்னல்ஸ்லாம் எந்தெந்த அப்பு கூட கனெக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கனெக்ட் ஆகிருக்கிறது தான் ரூட்டிங் லேயர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கிறது வந்து ரூட்டிங் லேயர்லாம் வந்து ரொம்ப டெப்த்து கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் ரூட்டிங் லேயர்லாம் பற்றிலாம் தெரியும். ஸோ மாஸ்கிங் லேயர்னால் வந்து அந்த மாஸ்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரூட்டிங் லேயரே மாற்றி வரதுலாம்
மாஸ்கிங் லேயரு. ஸோ சில்க் லேயர் வச்சு தான் நம்ம எந்தெந்த காம்போனண்ட் எங்கே பேஸ் பண்ணியிருக்காங்க, அது அதனுடைய காம்போனண்ட்ஸு பேர் என்ன, அதோடைய ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில்க் லேயரில் தான் தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஜிகாபைட் மதர் போர்டு தான். இந்த மதர் போர்டுடைய எஸ்எம்டி காம்போனண்ட்ஸ்லாம் எங்கெங்கே பேஸ் பண்ணிடுறாங்க, எது இது கூட இன்டரப்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோஸில் இருக்குது. ஸோ இதான் வந்து இது வந்து பழைய போர்டு தான். இது சும்மா ஸ்க்ராப் இருக்கிற போர்டு தான். ஸோ அதனால் வந்து அதனுடைய